தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு உயர் அதிகாரிகள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றைய தினம் முடிவடைவதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த காலக்கெடுவிற்குள் பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறுகின்ற அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கையர்கள் வாக்களிப்பதற்கு வழிவகை செய்யும் பல்வேறு முன்மொழிவுகளை அமைச்சரவை பரிசீலித்து வருகின்றது. அத்தகைய ஒரு பரிந்துரையானது இலங்கை குடிமக்கள் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்று வாக்குப்பதிவுகள் நாளன்று நேரில் வாக்களிப்பதற்கும் அதேவேளை மற்றொரு பரிந்துரைக்கானது எண்ணிம வாக்குப்பதிவை பரிந்துரைக்கின்றது என்று அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை குடிமக்கள் எவ்வாறு வாக்களிக்கலாம் என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை துணைக்குழுவிடமிருந்து இந்த முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உன்னதமான பௌத்த விழுமியங்களை சமூகத்தின் அடித்தளமாக மாற்றியமைக்க முடியுமாயின் அமைதிக்கான நீதிக்கான சுபீட்சமானதொரு இலங்கையை இலகுவாக கட்டியெழுப்ப முடியும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். போசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நீரில் மூழ்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 63 வயது மதிக்கத்தக்க பலாத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான ராஜ் என்பவரே உயிரிழந்துள்ளார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட பழைய வளாத்தப்பட்டி பகுதியில் முற்பகல் வேளையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குளம் ஒன்றில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி மரணமடைந்த முதியவரின் சடலம் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. காண்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது காதலனை சந்திப்பதற்காக மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வில்முவாவிற்கு சென்றபோது காதலன் மற்றும் அவனது நண்பர்கள் மூவரால் கூட்டாக வன்புணர்வு செய்யப்பட்ட கொடூர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பெண் தனது காதலனின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான 3 மாடி வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு காதலனால் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண் பின்னர் காதலன் தொலைபேசி மூலம் அழைத்து அவரது நண்பர்கள் மூவராலும் வன்புணரப்பட்டுள்ளார். விசாரணைகளில் காதலனுக்கு 33 வயது என்பதும் மற்ற மூவருக்கும் 37, 55 வயது வரை என்பதும் தெரியவந்துள்ளது. மது போதையில் இருந்த சந்தேக நபர்கள் இரவு முழுவதும் பெண்ணை வன்புணர்வு செய்துள்ளனர். மறுநாள் அவரை மற்றொரு வீட்டிற்கு அழைத்து சென்று மீண்டும் வன்புணர்ந்துள்ளனர். இந்த இரண்டாவது சம்பவம் நடைபெற்ற வீட்டின் பராமரிப்பாளரே 55 வயதுடைய சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உடல்நலம் மோசமடைந்து அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உடத்தும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அவசர நிலையில் மாற்றப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் தன்னை பரிசோதித்த மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் நடந்த கொடூரத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். வில்முவா போலீசார் உடனடியாக செயற்பட்டு குறித்த 4 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். நெற்பயிர் விளைந்து நிற்கும் வயல்வெளியில் குட்டி முள்ளம்பற்றி ஒன்றை செல்லப்பிராணியாக தன் பின்னே கூட்டிச் செல்கின்ற சிறுமியொருவரின் நெஞ்சை நிகழ வைக்கும் காணொலி தற்பொழுது உலகளவில் மில்லியன் கணக்கான நெட்டிசன்களின் இதயங்களை கொள்ளையடித்து வைரலாகி வருகிறது. இந்த அழகான காணொலி இலங்கையில் அழகு பொங்குகின்ற பிரதேசங்களில் ஒன்றான பொலனறுவையில் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி முதலில் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒருவரின் முகநூல் கணக்கில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இதன் குறிப்பு மற்றும் தலைப்பு முழுமையாக சிங்கள மொழியிலேயே எழுதப்பட்டிருந்த நிலையில் மேலும் அதே முகநூல் கணக்கிலிருந்து அச்சுறுமியும் உள்ளம்பற்றியும் ஒன்றாக வெளியாடும் இன்னும் பல பிரத்யேக காணொலிகள் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரிதேமாலியத குருவிதென தொட்டிலேயாய பகுதியில் லொக்கல்லா ஓயா நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி செய்து கொண்டிருந்த இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கண்டி கடுகஸ்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரும் கண்டி பூஜாரப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி பகுதியில் இருந்து 33 பேர் கொண்ட குழு ஒன்று நேற்று குறித்த பகுதிக்கு சுற்றுலா பயணமாக சென்றபோது இடம்பெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பின்னர் சுற்றுலா தலத்திற்கு சொந்தமான 2 சிறிய படகுகளை இணைத்து உருவாக்கப்பட்ட மிதவை படகில் குளத்தின் நடுவில் உள்ள தீவிற்கு சென்றுள்ளனர். தீவில் நீராடிவிட்டு கரைக்கு திரும்பிய போது மிதவை படகு குடைந்து கவிழ்ந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
நாட்டில் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இன்றைய சமூக கட்டமைப்பில் அழிந்து கொண்டிருக்கின்ற நற்பெருமானங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் மீண்டும் மீட்டெடுத்து நாகரிகம் நிறைந்த தேசத்தை கட்டிக்கெழுப்புவதில் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என போலி அடையாளத்தை காட்டி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொம்பனி திரு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சந்தக நபர் பல்வேறு நபர்களிடமிருந்து பண மோசடி செய்துள்ளதாக கொம்பனி திரு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் வியட்நாமிற்கும் இடையே புதிய நேரடி விமான சேவை வாரத்திற்கு 3 முறை இயக்கப்பட உள்ளது. இந்த புதிய நேரடி விமான சேவை எதிர்வருகின்ற 2026 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 53,000 கடந்துள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களின்படி இந்த ஜூன் மாதத்திற்கு மட்டும் 19,318 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதன் மூலம் 2026ஆம் ஆண்டின் 25வது வாரம் வரையில் பதிவான மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 53,159 எட்டியுள்ளது. டெங்கு நோய் தொற்றால் இதுவரையில் 31 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் கலேவல பகுதியில் விவசாய கிணற்றில் வீழ்ந்து தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். மீன்பிடிக்கச் சென்ற தனது மகன் திரும்பி வராததால் தாயார் தனது மகளை அழைத்து சென்று அவரை தேடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது விவசாய நடவடிக்கைகளுக்காக தோண்டப்பட்ட கிணற்றில் தாயும் மகளும் வீழ்ந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் தலகிரியகம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய தாயும் அவரது 10 வயது மகளும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 6 ஆண்டு காலப்பகுதியில் 2,67,138 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 முதல் 2024 வரைக்கான வருடாந்திர பாடசாலை மாணவர் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையில் ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலக்கிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி குறித்த தரவுகள் கணக்கிடப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.